வணக்கம், நான் டாக்டர் சிவகுமார், பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன், டிசையர் எஸ்தெட்டிக்ஸ். டிசையர் எஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக இது ஒரு கம்ப்ளீட் காஸ்மெட்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாத்துக்கான ஒரு சென்டர். நாங்கள் இங்கே டிசையர் எஸ்தெட்டிக்ஸில் மெயினாக வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சென்டர் ஃபார் ஆல் பிளாஸ்டிக் காஸ்மெட்டிக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜருக்காக வச்சுருக்கோம். இங்கே வந்து மெயினாக வந்து நாங்கள் எல்லா விதமான ஃபேஷியல் சர்ஜரிஸ், ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி ஃபேஸில் பண்ணக்கூடிய எல்லா காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸு, அது இல்லாமல் வந்து அதர் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் இந்த மாதிரி லைப்போசக்ஷன், கைனகோமேஷியாக்கு பண்ணுற லைப்போசக்ஷன், அல்லது பாடி ஸ்கல்ப்சரிங்காக பண்ணக்கூடிய லைப்போசக்ஷன், பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன், ரிடக்ஷன், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து மெயினாக நம்ம முதல்ல வந்து நம்ம லைப்போசக்ஷனை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து லைப்போசக்ஷன் என்னென்னு தெரியும், நிறைய பேர்த்துக்கு வந்து தப்பான அபிப்பிராயங்கள் அல்லது வந்து நிறையா பயங்கள் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம மீடியாலேயோ வெளியிலையோ பேப்பர்லேயோ நம்ம படிக்கிறது எல்லாமே ஒன்று காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். ஆனால் லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரொசீஜர். எப்போ எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இது வந்து யார் ஒருத்தங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டயட்டெல்லாம் பண்ணி ஃபேட்டு வந்து குறைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் ஃபேட்டு குறையாமையே இருக்கும். அதாவது குறிப்பிட்ட இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றில் அல்லது வந்து ஒரு கையில் அல்லது தொடை பகுதியில், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபேட்டு போகாமையே இருந்தது அப்படின்னா, நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளவு தூரம் வந்து நம்ம டயட் பண்ணாலும் அந்த இடம் மட்டும் போகவே போகாது. ஸோ ஒரு டைட்டான ட்ரெஸ் போட்டோம் அல்லது வந்து ஒரு நல்ல அழகான அவுட்ஃபிட் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அது போட முடியாது. ஏன்னா அந்த ஒரு பார்ட் மட்டும் பல்ஜாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபேட்டை வந்து லைப்போசக்ஷன் அப்படிங்கிற முறை மூலமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னோன்னா அந்த ஷேப்பை நல்லா நம்ம மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இந்த லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அது வழியாக வந்து நம்ம ஒரு கேனலா இருக்குது, சின்ன ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், அந்த கேனலா வழியாக ஃபேட்டை வந்து உறிஞ்சி எடுப்போம். இது வந்து டிபெண்டிங் எவ்வளோ தூரம் ஃபேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 200-300 ml ஃபேட்லேருந்து 5 லிட்டர் ஃபேட் வரைக்கும், ஒரு சில சமயத்தில் ரொம்ப அதிகமாக 10 லிட்டர் ஃபேட் வரைக்குமே எடுத்துட முடியும். நான் ஒன்று என்ன அப்படின்னா வந்து இது வந்து எடை குறைப்புக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம நினச்சிக்கூடாது. எடை குறையும், ஆனால் அதே சமயம் நம்ம பாடி வந்து நல்ல ஷேப்புக்கு வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த லைப்போசக்ஷன் பண்ணுறவங்க யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னோன்னா, லைப்போசக்ஷன் வந்து எல்லாருமே ஃபிட்டு தான். பட் நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு அடல்ட்டு ஒரு 15 வயசு 18 வயசுக்கு மேலே எந்த ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுக்குற அளவுக்கு ஃபிட்னஸ் இருந்தது, நம்மளுக்கு வேறு எந்த விதமான வியாதியும் இல்லை, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் மெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவங்கெல்லாம் வந்து ஃபிட்டு தான். ஒன்லி திங் என்னென்னா வந்து நம்ம டயட்டு அண்ட் எக்ஸசைஸ் அது ரெண்டும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் வரல அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம லைப்போசக்ஷன் பண்ணுவோம் ஒழிய, நான் வந்து டயட் பண்ண மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வந்து லைப்போசக்ஷன் பண்ணிக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க வந்து ஃபிட்டான கேண்டிடேட் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ 100 செல் இருக்குது அப்படின்னா நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அது 100 செல் தான் இருக்கும். இந்த செல்லு வந்து பெருசாகிறதும் சின்னதாகிறதும் நம்மளுடைய டயட்டும் எக்ஸசைஸ் பேட்டர்னை பொறுத்து. இப்போ ஒரு ஃபேட் செல்லுக்கு வந்து நம்ம நிறையா ஃபேட்டை கொடுத்துட்டே இருந்தோம்னா அது பெருசாகிட்டே போகும். அந்த மாதிரி பெருசாகிட்டே போச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப குண்டாக ஒபீஸாக இருப்போம். அதே சமயம் நம்ம நல்ல டயட் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம்னா அந்த ஃபேட் செல் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம லைப்போசக்ஷன் பண்ணி 100 செல் இருக்கிறதுல வந்து நான் வந்து ஒரு 50 செல்லை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற 50 செல் தான் உங்கள் லைஃப் டைமுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டயட் பண்ணுறீங்களோ அதையும் குறைச்சி நம்ம எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த 50 வந்து மறுபடியும் 100 ஆகவே ஆகாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுனால நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த 50 செல்லை வந்து நம்ம நிறையா உணவு கொடுத்து நிறையா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாத இருந்தோம்னா அந்த அளவுக்கு சைஸ் பெருசாயிரும். அப்போ வந்து நம்மளால் வந்து அந்த குறிப்பிட்ட எஃபெக்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சேஃபான ப்ரொசீஜரு. ஆனால் வந்து இதில் வந்து ஒன்லி திங் என்னென்னா வந்து நீங்கள் வந்து டயட்டும் எக்ஸசைஸும்
ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ரெஷன் கார்மெண்ட் மாதிரி டைட்டாக கொடுப்போம், அது போட்டுக்கணும். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு கொஞ்சம் ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். அது சைடு எஃபெக்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர் அந்த மாதிரி ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னோன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் வந்து மெயினாக வந்து எல்லோரும் பயப்படுறது என்ன அப்படின்னா, மயக்க மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய மயக்க மருந்து எல்லாம் வந்து ரொம்ப சேஃபான மயக்க மருந்து. இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது மயக்கம் கொடுத்தோம் அப்படின்னோன்னா, முடியும் போதே நீங்கள் வந்து எழுந்து நல்லாவே பேசுவீங்க, எழுந்து உட்காரக்கூட செய்யலாம். ஸோ அந்தளவுக்கு சேஃபான அனஸ்தீசியா மெத்தட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து பெயின் இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், பெயின் வந்து மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எந்தவித பெயினும் இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளைக்கு வந்து ஒரு சில பெயின் கில்லர் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துக்கு கூட பெயின் கில்லர் மெடிசின்ஸ் ஓரலாக, அதாவது வாய் வழியாக சாப்பிட்ற மாத்திரை தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எடுத்தோன்னா வந்து இந்த பெயினும் இருக்காது. மூணாவது வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன், சைடு எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருமோ அந்த காம்ப்ளிகேஷன், ஒரு ப்ளீடிங் வரலாம், ஒரு வீக்கம் வரலாம், ஒரு ரத்தம் கண்ணி போய் கட்டி போன மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரெகுலரான காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா, ஒரு சில இடங்கள்லாம் ஒரு நம்னஸ் மாதிரி, அதாவது மரத்து போன எஃபெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில இடங்களில் பம்பியாக, ஒரு சில இடங்களில் மேடாகவும், ஒரு சில இடங்களில் பள்ளமாகவும், அந்த மாதிரி ஒரு அன்ஈவன் ஷேப் இதெல்லாம் வந்து வரலாம். இந்த அன்ஈவன் ஷேப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூஸ்வலாக அந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த டைட் இன்னர் கார்மெண்ட் போட்டு அது ஒரு 3 மந்த்ஸ் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் யூனிஃபார்மாக ஆகிடும். அப்படியே இருந்தாலும் ஒரு சில சின்ன பம்பி ஏரியாஸ் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். இது ஒன்று தான். ஆனால் மேஜராக எல்லோரும் பயப்படுறது வந்து உயிர் பயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உயிர் பயம் வந்து இது ஒரு சேஃபான இது தான். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த காலில் ரத்தம் கட்டி அது வந்து நுரையீரலுக்கு போய் அந்த மாதிரி பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 1-2 இன்சிடென்ட்ஸ் நம்ம பேப்பர்லேயோ அல்லது டிவிகள்லையோ பார்க்குற இன்சிடெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி வந்த காம்ப்ளிகேஷனால தான். ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோன்னா, அவங்க வந்து கரெக்டான பிளேனில் வந்து அந்த கேன்லாவை போடாமல் கொஞ்சம் ஆழமாக போட்டாங்க அப்படின்னா அதனால் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃபான ஒரு நல்ல ப்ரொசீஜர். ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க எல்லாம் லைப்போசக்ஷன் பண்ணி உடம்பை குறைச்சிக்கலாமா அப்படின்னா, நார்மலாக வந்து உடம்பை குறைக்கிறது வந்து நம்ம உடம்பில் வந்து 5-8%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ வரைக்கும் நம்ம இந்த லைப்போசக்ஷன் மூலம் குறையணும். இப்போ நான் வந்து ஒரு 30 கிலோ 35 கிலோ குறைக்கணும், நான் வந்து 140 கிலோ இருக்கிறேன், நான் வந்து 90 கிலோ வரணும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த லைப்போசக்ஷன் வந்து சரியான முறை கிடையாது. இந்த முறையில் வந்து நம்ம வந்து ஒரு 10 கிலோ, அதாவது 8-10% ஆஃப் யுவர் டோட்டல் பாடி வெயிட்டை குறைக்கலாம். அதுவும் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பாடி வெயிட் குறைஞ்சது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி இருக்காது. இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னா வந்து நம்ம வெயிட் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம எவ்வளோ குறைச்சோமோ அந்த அளவுக்கு, இப்போ 5 லிட்டர் நம்ம கொழுப்பை வந்து உறிஞ்சி எடுத்தோம் அப்படின்னோம்னா ஒரு 5 கிலோ 4.5லேருந்து 5 கிலோ குறையும். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ 40லேருந்து 45 கிலோ வரைக்கும்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு இருக்கிற சர்ஜரிக்கு பேர் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது. இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது வந்து லைப்போசக்ஷன் மாதிரி சிம்பிளான ப்ரொசீஜர், பட் அதுவும் சேஃப் ப்ரொசீஜர் தான். பட் அது ரொம்ப மேஜரான ப்ரொசீஜர். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள அந்த ரேஷியோவில் பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு இது வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒரு 20லேருந்து 40 வரைக்கும் நம்மளோட இது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கும். சப்போஸ் மார்பிட்லி ஒபீஸ் ஒரு 40க்கு மேலே, ஒரு 35லேருந்து 40க்கு மேலே இருக்கிறவங்கலாம் வந்து மார்பிட்லி ஒபீஸ். இவங்கெல்லாம் வந்து லைப்போசக்ஷன் பண்ணி உடம்பு குறைக்கிறதுனால பெரிய வித்தியாசம் பார்க்க முடியாது. வேற அந்த எடைப்பட்ட இதில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடையில் அந்த வயிறு மட்டும் கொஞ்சம் அதிகமாக, தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக, ஒரு 5லேருந்து 10 கிலோ மட்டும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லைப்போசக்ஷன் பெஸ்ட் மெத்தடு. இந்த பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி அந்த சர்ஜரி பண்ணிக்கணும். அந்த சர்ஜரியும் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சர்ஜரி பண்ணி அவங்க வந்து 40லேருந்து 45 கிலோ குறைச்சிருவாங்க. குறைச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் எல்லாம் எக்ஸஸாக இருக்கும். ஒரு சில பகுதியில் வயிற்றில் ஸ்கின் எக்ஸஸாக தொங்கும், மார்பிள் அந்த மாதிரி தொங்கும், கையில் காலில் தொடை பகுதிகளில் இதிலெல்லாம் தோல் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் நாம் வந்து மறுபடியும் ட்ரிம் பண்ணி பிளாஸ்டி பண்ணிக்கலாம்.
அதாவது அப்டாமினோபிளாஸ்டி, ஒரு ஆர்ம் பிளாஸ்டி, பிரேக்கி பிளாஸ்டி, டை பிளாஸ்டி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் டைட் ஆக்கிறதுக்கு அந்த ஸ்கின் எக்ஸஸ் மட்டும் பண்ணி அது 2வது ஸ்டேஜாக பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா யூத் லுக், அதாவது இளமையான லுக்குக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து 2 வகையான சர்ஜரி இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஒன்று லைப்போசக்ஷன், இன்னொன்று வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி. லைப்போசக்ஷன் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை மட்டும் நீக்கிட்டு எடுக்கக்கூடிய சர்ஜரி. பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது உடம்புல கொழுப்பை குறைக்கிறது எப்படி அப்படின்னா வந்து நம்ம ஸ்டொமக்கோட அளவை குறைச்சிட்றாங்க. அது குறைக்கிறதுனால நம்மளால் வந்து குறைவான உணவு தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி குறைவான உணவு எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து பேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து குறைவான எடை ஒரு நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 25, 30, 40 கிலோ வரைக்குமே குறைக்கலாம். ஸோ இது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது.